வணக்கம். ஸோ மார்க்கெட் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தான் போயிட்டுருக்கு. மோர் ஆஃப் வொலட்டாலிட்டி இருக்குது, பயங்கரமான ஸ்விங்ஸ் இருக்குது. நேற்று கீழே உளுந்தது, நேற்று உழுவும்போது கூட நான் வந்து சொன்னேன் தட் உளுந்திருக்கிறது வால்யூம் இல்லாத உளுந்திருக்கு, உப்பு சப்பு இல்லாத உளுந்திருக்கு. மோர் ஆஃப் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பில் போட்டு மிதிச்சிட்டு இருக்காங்க. பட் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ரேதர் தென் இன்டு செல்லிங். ஸோ இது எல்லாமே வந்து ப்ராஃபிட் டேக்கிங் தான் ஓடிட்டுருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஜியோபாலிட்டிக்கல் சிச்சுவேஷன், ஜியோபாலிட்டிக்கலோட இந்தியன் பாலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு. எலெக்ஷன் வருதுல்ல, ஸோ நிறைய பிரச்சனைகள் காட்டும். ஸோ எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த திண்டாட்டம் எல்லாமே இருக்கும். ஸோ எலெக்ஷன் எப்போ இருக்கும்? மோஸ்ட் லைக்லி இன்னொரு 10-15 நாளில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும்ன்றதை நான் எதிர்பார்க்குறேன். மோஸ்ட்லி இந்த மந்த் எண்டுக்குள்ளே டிக்ளரேஷன் இருக்கும் எப்போ எலெக்ஷன்ன்றது. டென்டேட்டிவ்லி அரவுண்ட் ஏப்ரல் 10th பக்கமாக ஆரம்பிக்கும்ன்றதை நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஏப்ரல் 10th எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் மே 15 தேதி வரைக்கும் எல்லாமே முடிஞ்சு போயிடும். ரைட், ரிசல்ட்ஸ் வந்துடும். ஓட்டிங் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வந்து யார் பார்ட்டியை பதவியும் ஏற்றுருவாங்கன்றது ஒரு நம்பிக்கை. ஸோ அது வரைக்கும் எல்லா ஆட்டமும் நடக்கும். ரைட், பொலிட்டிக்கல் சினாரியோன்றது ஒன்று இருக்குது. இந்த பொலிட்டிக்கல் சினாரியோ ஒரு வரத்துக்கு வந்து கட்சிக்காரங்க யார் எது வேணாலும் பண்ணுவாங்க. ஆளும் கட்சியும் சரி, எதிர்கட்சியும் சரி. டர்ட்டி பாலிட்டிக்ஸ் இருக்கும். நீங்கள் நான் ஜென்ரல் பப்ளிக் வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இதெல்லாம் கண்டுக்காத போகிறது வந்து பெட்டர். கொஞ்சம் நவுந்து இருக்கலாம். வொலட்டாலிட்டி மார்க்கெட்டில் ஹையாக இருக்குன்றது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். சரி, மேட்ருக்கு வரலாம். இன்னைக்கு வந்து மார்க்கெட் 118 பாயிண்ட்ஸ், நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அப்பு. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 73 பாயிண்ட்ஸ் இன்னமும் ப்ரீமியமில் தான் இருக்குது. ஸோ இன்ட்ராடே ஸ்விங்கோ ஆல்மோஸ்ட் 218 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங். நேற்று வந்து மார்க்கெட் உளுந்ததுக்கு இன்னைக்கு மார்க்கெட் வந்து காலையில் ஒரு -40-50 பக்கமாக போச்சு. நிறைய பேர் வந்து ஷார்ட் பில்டப் பண்ணாங்க, அங்கேருந்து அடிக்க ஆரம்பிச்சிச்சு. டெஃபினட்டாக வந்து பேங்க் நிஃப்டி ஒரு புல் பேக் இருக்குன்றது சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு காலையில் நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட் நம்ம போட்டிருந்தோம், சார்ட் இல்லாத நம்ம வந்து போட்டிருந்தோம். லாஸ்ட் மினிட் ரெக்கார்டிங் டேட்டாஸ் வந்து நிறைய ஆர்கனைஸ் பண்ணலை. ஸ்லோலி இந்த வாரத்துக்குள்ளே வந்து எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும். அண்ட் அதில் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு 11-11:30 பக்கமாக வந்து ஒரு புல் பேக் வரும். ஸோ ஜாக்கிரதையாக இருங்க, ஷார்ட் பண்ணாதீங்கன்றது நான் சொல்லிட்டு இருந்தேன். நேற்றும் இந்த வார்த்தையை வந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். பார்க்கலாம் இது வந்து ஒரு புல் பேக் எவ்வளோ தூரம் போகும். ப்ராபப்ளி அரவுண்ட் 22,100 லெவல் இந்த ப்ரீவியஸ் ஹையை தொடுதான்றதை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து சார்ட் காட்டுறதுல அர்த்தம் கிடையாது. 15 மினிட்ஸ் சார்ட்டில் வந்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் போட்டிருக்கு. 15 மினிட்ஸை பார்க்கும் போதும் இன்னமும் ஃபர்தர் அப்சைட் பிரேக் அவுட் ஆகுன்றதா காட்டிட்டு இருக்கு. சான்சஸ் கிடையாது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். எதாக இருந்தாலும் 22,150-160 அந்த லெவலை கிராஸ் பண்ணதுக்கு தான் ஃபர்தர் அப்சைட். டவுன் சைடில் வந்து 21,580-570 அந்த லெவலுக்கு அப்புறமா தான் வந்து டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படியே ஸ்டேட்டஸ் கோர்ஸ் நேற்று என்ன சார்ட் இருந்துச்சோ அதே பேட்டர்னில் தான் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு பலியாடு, ரைட், 2 விஷயம். மேஜர் பலியாடு வித்தவுட் எனி சிக்னல்ஸ், ரைட், சிக்னலே இல்லாத போட்டு மிதிச்ச ஸ்டாக் வந்து ஹிண்டல்கோ. ஏன் கீழே விழுந்துச்சுன்றது தெரியாது, வால்யூமோட கீழே விழுந்திருக்கு. 1. 2வது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கு. 12% டவுன். எங்களுது வந்து ஒரு ஹெவி பொசிஷன்ஸ் இருக்கு, என்னதும் சரி எங்கள் கிளைண்ட்டுதும் சரி ஹெவி பொசிஷன்ஸ் வச்சிருக்கிறோம். பட் மார்ஜினல் லாஸில் தான் இருக்கிறோம். நிறைய கிளைண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து எடுத்திருந்தோம். அண்ட் சில கிளைண்ட்ஸ்க்கு வந்து இப்போ ரீசெண்டாக தான் எடுத்தோம். ஸோ ரீசெண்டாக எடுத்த கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு 3-4% லாஸில் இருக்கிறாங்க. தட்ஸ் ஓகே. ஏன்னு சொன்னால் ஸ்டாக் வந்து ரொம்ப நல்ல ஸ்டாக். அண்ட் ஹிண்டல்கோ பற்றி உங்களுக்கு எல்லாருமே தெரியும்னு நினைக்கிறேன். ஹிண்டல்கோ ஒன் ஆஃப் தி அலுமினியம் பேஸ்டு ப்ராடக்ட் பண்ணுற கம்பெனி. நிறைய விஷயத்த ஹிண்டல்கோ ஸ்பெஷலாக வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம். ஆதித்யா பிர்லாவோட குரூப். அண்ட் ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் அப்சைட் டார்கெட் ரொம்ப பெருசாக இருக்குன்றது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் பேசணும். ஸோ ஹிண்டல்கோ தவிர மற்றபடி ஒன்றும் பெருசாக டவுன் ஆகலை நெகட்டிவ் சைடில். இது 1. 2வது சிமெண்ட் செக்டார்.
சிமெண்ட் செக்டார் எல்லாமே வந்து பெருசாக டவுன் ஆயிருந்துச்சு, மெயின்லி லெட் பை கிராசம். இந்தியா சிமெண்ட்ஸ் நம்ம வந்து அரவுண்ட் 255 லெவல்ல இருந்து பை வைங்க. ஆனால் 255க்கு மேலே, அதாவது 255 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு ஹோல்ட் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது கீழே வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. நேற்று கூட சில பேரை வந்து ஃபோன் பண்ணி கேட்டப்ப நான் சொன்னேன், டெக்னிக்கலி நான் இன்னமும் ஹோல்டில் தான் இருக்கிறேன். அண்ட் இது வந்து ஃபியூச்சர்ஸில் வாங்கல, அப்சைடுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் நான் சொன்னேன். அது டே சார்ட் ஆகட்டும், வீக்லி சார்ட் ஆகட்டும், மந்த்லி சார்ட் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து டவுன் சைடு வந்திருக்கு. மொமெண்டம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ ப்ராபப்ளி அது வந்து ஏந்திரிச்சு அப்படி மறுபடியும் மேலே போகிறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். பட் டெஃபினட்டாக அது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. செக்டர் வைஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் எலெக்ஷன் வந்துருச்சு. எலெக்ஷன் சமயத்தில் எந்த விதமான இன்ஃப்ரா எக்ஸ்பென்சஸ் இருக்காது. ஸோ அதனால் அடுத்த ஒரு 2-3 மாதம் வந்து அது அப்படியே தான் போயிட்டுருக்கும். போஸ்ட் தட் எப்படி போகுதுன்றது நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்தது வந்து பாஷ் வந்து இன்னைக்கு பியூட்டிஃபுல் ஸ்டாக். நம்ம வந்து அரௌண்ட் 19,000 லெவலில் வந்து பை நம்ம பேசியிருந்தோம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 27,000 வந்து டச் ஆயிருக்கு. நம்மளோட அந்த ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி நம்ம பைன்னு சொன்னது 23,000 லெவல் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ 23ல வந்து ஃப்ளையிங்கில் வந்து போயிட்டுருக்கு. ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு சார்ட் யாராச்சும் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்டடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து பாருங்களேன். லாஸ்ட் 10 மினிட்ஸ், ரைட், 5 மினிட்ஸ் சார்ட்டை போட்டு பாருங்க. லாஸ்ட் 10 மினிட்ஸ் எப்படி இருந்துச்சுன்றது பாருங்க. ப்ரைஸ் ஆக்ஷனும் பாருங்க, வால்யூமும் பாருங்க. உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். இது மாதிரி தான் வந்து சில ட்ராப் வலை வீசப்படுது. ஸோ இது மாதிரி ஒரு ட்ராப்ல போய் மாட்டிக்காதீங்க. இன்னைக்கு 2 ட்ராப். ஒன்று வந்து அப்சைடில் வந்து பாஷ், இன்னொன்று வந்து டவுன் சைடில் வந்து ஹிண்டல்கோ. ஸோ இது எல்லாமே வந்து சில விஷயங்கள் ஓப்பனாக சொல்ல முடியாது. ப்ராபப்ளி இது வந்து ஆப்ரேட்டட் ஸ்டாக்காகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த 2-3 நாளில் வந்து சார்ட்டில் டீட்டெயில்ஸ் தெரியும். அதுக்கப்புறமா நம்ம பேசலாம். நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்குது. இதை பற்றி உத்தம்ஸ் பார்வைன்றத நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்ட் இதில் போய் நம்ம பேசலாம். இது வந்து மோஸ்ட்லி வந்து போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ மார்க்கெட் அனாலிசிஸை மட்டும் நம்ம இங்கே வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி. நேற்று க்ளோஸ் அபவுட் 860 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து 570 பாயிண்ட்ஸ், 569 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி வந்து பாசிட்டிவ்ல இருந்துச்சு. நேற்று எதெல்லாம் டவுன் ஆச்சோ இன்னைக்கு அதெல்லாமே வந்து அப் ஆயிருக்கு. மெயின்லி லெட் பை ஐசிஐசிஐ அண்ட் ஆக்சிஸ் பேங்க். அப்படி எடுத்துக்கிட்டனாலும் ஹெச்டிஎஃப்சி 0.1% தான் அப் ஆயிருக்கு. செத்து போன பாம்பு, ரைட், வேணாம். இவங்க வந்து என்னைக்கு ஆடினாலும் ராஜா, மார்க்கெட் லீடர்ஸ். மேபி இப்போ வந்து கொஞ்சம் சரிஞ்சிட்டு இருக்காங்க. எப்படியா இருந்தாலும் மார்க்கெட் லீடர்ஸ் மேலே எழுந்திரிச்சு வந்தால் பயங்கரமான லெவலில் வருவாங்க. இப்போதைக்கு அவங்க வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்கிறாங்க. ப்ராபப்ளி அடுத்த ஒரு 2-3 மாதம் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அரௌண்ட் 1200, 1250 ஜோன் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்ததுக்கு அப்புறமா ரிவர்ஸ் ஆச்சுன்னு சொன்னால் பியூட்டிஃபுல் ரிவர்சல் ஆகும். ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க், இது ரெண்டுமே வந்து சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இன்னைக்கு வந்து அப்சைட் ஆச்சு. மெயினாக இவங்க தான் வந்து பேங்க் நிஃப்டியை வந்து தூக்கி நிப்பாட்டினது. அடுத்தது வந்து ஃபைனான்ஸ் செக்டர். ஃபைனான்ஸ் செக்டர் தான் நேத்தும் உளுந்து இருந்துச்சு. அதுலேயும் நீங்கள் வந்து சோலா, ஹெச்டிஎஃப்சி, ஏஎம்சி, ஸ்ரீராம் இவங்க எல்லாமே வந்து சூப்பர் டூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து மெட்டல்ஸில் வந்து ஹிண்டல்கோ, சிமெண்ட்டில் வந்து கிராசன், இவங்க 2 தவிர மீதி எல்லாமே வந்து மார்க்கெட் சூப்பர் டூப்பர் பாசிட்டிவாக இருந்துச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குன்றது நிச்சயமாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு வேற எதுவுமே பேசுகிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. சிமெண்ட் அண்ட் மெட்டல் மட்டும்தான் வந்து நெகட்டிவ் சைடில் இருந்துச்சு. மீதி எல்லாமே வந்து சூப்பர் பாசிட்டிவாக இருந்துச்சு. மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்குன்றது காலையில் டேட்டா அனாலிசிஸ் பண்ணிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வேற எதுவுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. வெயிட் பண்ணி உத்தம்ஸ் பார்வையில் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டா, கேஷ் மார்க்கெட் ஓரியன்டா நம்ம வந்து என்னென்ன டிஸ்கஸ் பண்ணலாம், ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக சார்ட்டை வச்சு நிறைய விஷயத்த அங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஓஐ டேட்டா பேசஸில் நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். என்ன நேர்களே,
இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி.